जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। हरि पुंडरीक वरद हरि विठ्ठल। जय राम कृष्ण हरि पांडुरंग हरि वासुदेव हरि। ओम குருநாதருடைய பரம கருணையினால ஒரு அடியவர் அடியன் கிட்ட ஒரு தகவல் சொன்னார். என்னன்னா, பாபாவுக்கும் பண்டரிநாதனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அதை பத்தி நீங்க ஒரு பதிவை போடுங்க அப்படின்னு அவர் கேட்டார். இதே மாதிரி பதிவுகள் அடியன் நம்ம ராதாகிருஷ்ணமாய் யூடியூப் சேனல்ல நிறைய அடியன் போட்டிருக்கேன். ஆனா இந்த விதத்துல இப்போ ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது அடியனுடைய ஒரு சிந்தனை. பாபாவை பத்தி நிறைய நூல்கள் இருக்கு. அதாவது ஹேமாந்த் பந்த் எழுதின சாயி சச்சரித்திரம், பிவி நரசிம்ம சுவாமிஜி எழுதின லைஃப் ஆஃப் சாய்பாபா, அதாவது பாபாவின் வாழ்க்கை வரலாறு, பாபாவினுடைய எண்ணற்ற அடியார்கள் எழுதின ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. அது எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா பாபாவுக்கும் பாண்டுரங்கனுக்கும் உள்ள சம்பந்தத்தை நிறைய காட்டுது. அப்ப பாபா பாண்டுரங்கனாப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பாபா பாண்டுரங்கன்னு சொல்லலாம். பாபாவுடைய சம்பிரதாயத்தை, அவர் என்ன சம்பிரதாயம், அவர் என்ன மதம்னே யாருக்கும் தெரியாது. அத சுவாமி கடைசி வரைக்கும் நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இவரேன்றதை யாரும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை பாபா. பாபாவுடைய வரலாறுகளை ஓங்கோல் பரத்வாஜ் அந்த சுவாமிகள் அழகா எழுதியிருக்கார் சாயின் திருவிளையாடல்கள்ல. பாபா தன் கிட்ட வந்த உண்மையான சரணாகதி அடைந்த பக்தர்களுக்கு அவர்களுடைய இஷ்ட தெய்வங்களாகவும், குரு யாரை என்ன குரு வழிபாடு செய்யறாங்களோ அந்த குருவாகவுமே பாபா காட்சி கொடுக்கிறார். சில பேருக்கு பண்டரிநாதனா தரிசனம் கொடுக்கிறார். அவரை பண்டரிநாதனா தரிசனம் கொடுத்து அனுபவிச்ச பக்தர்கள் அவர் பண்டரிநாதனேன்றாங்க. இன்னொரு டாக்டருக்கு ராமனா தரிசனம் கொடுத்துட்டார், அந்த டாக்டருக்கு பாபா ராமன் தான். இன்னொரு பக்தருக்கு கணபதியா தரிசனம் கொடுத்ததுல இருந்து பாபா அவருக்கு கணபதி தான். இன்னொரு ஒரு டிவோட்டிக்கு அரூபமா காட்சி கொடுத்ததுனால எங்கும் நிறைந்த அல்லாஹ் அப்படின்றது அவருடைய பக்தியினுடைய பிரபாவம். அப்படி பாபா தன்னை கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்குள்ள அவர்கள் என்ன மாதிரி பகவான அனுபவிக்கிறாங்களோ அது மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு, தன்னுடைய சொரூபத்தை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு சாட்சாத்காரத்தை பாபா கொடுக்கிறார். அந்த விதத்துல பாபா இன்னார், பாபா இந்த தெய்வம், பாபா இன்ன குரு அப்படின்னு எளிமையா பாபாவை அவர் இன்னதுதான் சொல்லிட முடியாது. வேதங்களே என்ன சொல்லுது அப்படின்னா, பரமாத்மாவை, அதாவது இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய பகவானை பார்த்து நேத்தி நேத்தி நேத்திங்குது, இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படின்னு வேதமே சொல்றச்ச, பாபா ஒரு இந்து, பாபா ஒரு முஸ்லீம், பாபா ஒரு கிறிஸ்டின், பாபா ஒரு பண்டரிநாதன், பாபா தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அடிக்கடி நான் அடியன் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், பாபா ஒரு களிமண்ணுங்க அப்படின்னு. நானு என்னப்பா சொல்ற, பாபா களிமண்ணுன்னு சொல்றீன்னு கேட்டா, களிமண்ணு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு களிமண்ணை நீங்க என்ன மாதிரி எல்லாம் பிடிச்சீங்கன்னா அது அதுவாவே மாறும். பிள்ளையாரா வடிச்சா பிள்ளையாரா மாறும், முருகனா வடிச்சா முருகனா மாறும். அதாவது எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கு இல்லையா, ஏழுமலையானா பிடிச்சா ஏழுமலையானா மாறும், ஜீசஸா பிடிச்சா ஜீசஸா மாறும். ஆகையினால பகவான் அந்தந்த மனோபாவத்துக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றார். அதுல நம்ம பாபாவுடைய கைவந்த கலை ஏகதினமானது. இப்ப நம்ம எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் பாபாவும் பாண்டுரங்கனும், இதுதான். இந்த சப்ஜெக்ட பத்தி நம்ம கொஞ்சம் கிளீனா குருவருளால, பண்டரிநாதனுடைய அருளால நம்ம இப்ப அனுபவிக்க போறோம்.
பகவத் ராவ் சொல்லக்கூடிய ஒரு பக்தர். அவருக்கு ஒரு அன்பான தகப்பனார். அந்த தகப்பனார் வந்து அவர் வாழ்நாள்ல பண்டரிநாதனுடைய அந்த வார்க்கரை யாத்திரையில விடாம போய்கிட்டே இருந்திருக்கார். சில காலகட்டங்கள் முடிந்து அவர் மரணிக்கிறார். ஆனா அவருடைய பின்தொடர்ந்து அவங்க பசங்க இருக்காங்க இல்லையா, ஜெனரேஷன், பகவத் ராவ், அவர் வந்து அதை விட்டுட்டார். பாண்டுரங்கனையே மறந்துட்டார், வீட்டுல பூஜை பண்றதையும் மறந்துட்டார், நைவேத்தியம் பண்றதையும் மறந்துட்டார். மறந்த அவரை பாபா ஷீரடிக்கு இழுத்துட்டு வந்து, இவரை ஏன் தெரியுமா இழுத்தேன், என்னையும் பாண்டுரங்கனுக்கும் நைவேத்தியம் பண்றதை விட்டுட்டார், எங்களை 2 பேரையும் பட்னி போட்டுட்டார் அப்படின்னு பாபா சொல்றார். அப்படின்னா பாபா வந்து என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து தன் பக்தர்கள்ட்ட கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க எந்த தெய்வத்தை, உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறாங்களோ அந்த தெய்வத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவர்கள் எந்த பாதையில தெய்வீக விஷயங்களை நாடினார்களோ அதே போல நீங்களும் அதை நாடினீர்கள்னா நிச்சயம் தெய்வத்துடைய கிருபை கிடைக்கும்ங்கிறார் குருநாதர். அந்த தெய்வத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன்கிறார் நம்ம பாபா. சரிங்களா? இதே மாதிரி நிறைய லீலைகளாவே இருக்கு. ஜோதிந்தர் தர்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய குடும்பத்துல நடந்த ஒரு அற்புதமான லீல. பாபாவுடைய கிருபையினால அந்த குடும்பத்துல ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு பாண்டுரங்கனுடைய சாட்சாத்காரமே கிடைச்சிருக்கு பாபாவுடைய அருளால. அந்த வயதான பாட்டிக்கு நிறைய தலைவலி இருந்திருக்கு. பாபாவுடைய அருளால அந்த தலைவலி நீங்கினதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை, மனுஷ ஜென்மா எடுத்துட்டோம், ஒரு முறையாவது பண்டரி விட்டலனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு எண்ணம் வந்துட்டு. அப்ப பாபா கிட்ட உத்தரவு வாங்குறதுக்காக ஷிரடி போயிட்டு, நல்லா கேளுங்க, பண்டரிபுரம் போறதுக்கு பாபாட்ட உத்தரவு கேட்கிறாங்க. நம்மளாம் இங்க அது கேட்கிறோமா? பாபா நான் பண்டரிபுரம் போயிட்டு வரேன்னு உத்தரவு கேட்கிறோமானா கேட்கறது இல்ல, போற போக்கு போயின்னு இருக்கோம். புரியுதுங்களா? அது எல்லாம் பாபா செயல் அப்படின்னு நம்ம போயின்னு இருக்கோம். இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாம் பாபாவோட செயல் தான். அந்த விதத்துல பாட்டி வந்து பாபாட்ட போய் பாதத்தை பிடிச்சு, பாபா பண்டரிபுரம் போனோம், இல்ல உத்தரவு கொடுக்குறியா? போக வேண்டாம், இதுவே பண்டரிபுரம் தான், இங்கே இருக்கலாம், இந்த சிறுடியே உங்களுக்கு போதும் அப்படின்னு பாபா கொஞ்சம் மலிப்பிட்டார், விளையாண்டுருக்கார் அந்த பாட்டி கிட்ட. பாட்டி வந்து சொன்னுச்சு, பாபா பண்டரிபுரம் போறது ஒரு பெரிய லட்சியம், நிறைய மகான்கள் ஆரம்பிச்சு வச்ச வார்க்கரி யாத்திரை அது, பண்டரிநாதர் தரிசனம் பண்ணா மோட்சம் கிடைக்கும்லாம் சொல்றாங்க, ஆகையினால ஒரு முறை கிருபை பண்ண மாட்டியா அப்படின்னு பாபாட்ட கேட்க, சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டார். அந்த பாட்டி நேரா பண்டரிபுரம் போயாச்சு. அந்த பாட்டி வந்து பண்டரிநாதனுக்கு செய்யக்கூடிய விதவிதமான பூஜைகள் எல்லாம் நல்லபடியா முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே குறை வந்துட்டு, என்ன குறையா, அந்த பண்டரிநாதனுடைய பீடத்து மேல ஏறி பாண்டகனுக்கு மாலை போடணுமா, அப்படி ஒரு ஆசை வந்துட்டு. ஆனா யாரும் அது மேல ஏறி மாலை போட முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் மேடான இடம். ஒரு பீடத்து மேல பண்டரிநாதன் உட்கார்ந்துருக்கார். பூசாரி வந்து மேல ஏறக்கூடாது, அனுமதி கிடையாதுன்ட்டார். ஒரு நேரம் அந்த அப்படியே இந்த பாட்டி கண்ணை மூடிச்சு, பண்டரிநாதா என்னுடைய இந்த விரதத்துல இந்த வழிபாட்டுல குறையதும் நடந்துடக்கூடாதுப்பா, குருநாதா சாயி அப்படின்னு பாபாவை நினைச்ச தருணத்துல பண்டரிநாதன் சாட்சாத்காரமாகி பீடத்தை விட்டு இறங்கி இந்த பாட்டிக்கு முன்னாடி நிக்கிறார். முன்னாடி நிக்கும் போது அந்த பாட்டிக்கு வெளவெளத்து போயிட்டு, ஏன்னா அகிலாண்ட கோடி பிரம்மகாண்ட நாயகனாகிய ஸ்ரீமன் நாராயணனாகிய கண்ணன் புண்டரீகன் சொல்லக்கூடிய அந்த பக்தனுக்காக இந்த திண்டீரவனம் சொல்லக்கூடிய பண்டரிபுரத்துக்கு வந்து புண்டரீகனுடைய ஆசைக்கு இணங்க இந்த பண்டரி சேத்திரத்துல அப்படியே சுவாமி இடுப்புல கைய வச்சு நின்னான் இல்லையா, அந்த சொரூபம் தன் கண் முன்னாடி லாவண்ய சொரூபத்தோட பட்டு பீதாம்பரதாரியா அழகிய வைஜந்தி மாலையோட நிக்கிறச்ச அந்த பாட்டிக்கு வெளவெளுத்து போயிட்டு, மாலை தானே போடணும், போடு அப்படின்னு பண்டரிநாதனை கேட்க, அந்த பாட்டி தன் கைகள்னால மாலையை தூக்கி பண்டரிநாதன் மேல போட்டார், தச்சன சாமி மேல ஏறி நின்ட்டார். இத பார்த்த அந்த பண்டிட் இருக்காலே பூஜாரி வெளவெளுத்து போயிட்டு காலில் விழுந்துட்டார், உங்களை விட மாட்டேன், நீங்க தான் ரகுமாயி, நீங்க தான் பாண்டுரங்கன்னு அந்த பாட்டி காலில் விழுந்து அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாராம். அப்ப அந்த மாதிரி குருவுடைய கிருப்பை இருந்தா தான் சாட்சாத்காரமே கிடைக்கும். குருவுடைய கிருப்பை இல்லாம பண்டரிநாதனுடைய சாட்சாத்காரமாகிய தரிசனம் கிடைக்காது. குருவருள் இல்லையேல் எவ்வருளும் இல்லை. நாமதேவ மகாராஜ், துக்காராம் மகாராஜ், நிவர்த்தி ஞான தேவ் சுபான் முக்தாபா ஏகநாத நாமதேவ் துக்காராம் பான் இல்லையா, இத்தனை மகான்களுமே பண்டரிநாதனுடைய வைபவத்தை எடுத்து காட்டும் விதமா
எவ்வளவோ விஷயங்களை இந்த தேசத்துக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இன்னொரு லீலை, மகள்சால்பதி நம்ம பாபாவுக்கே சாயின்ற திருநாமத்தை கொடுத்தவர். அவர் ஒரு முறை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கண்டோபா தெய்வம் அவருடைய கனவுல போய் நீ பண்டரிபுரம் போ அப்படின்னு உத்தரவாயிட்டு. இவர் அதுக்கப்புறம் கையில காசு கிடையாது, ரொம்ப ஏழ்மையான மனிதர் அவர். பாபாவே கதீன வாழக்கூடியவர், பாபாவையே கண்டோபானும் எல்லா தெய்வங்களுடைய ரூபமும் பாபா தான் அப்படின்னு பாவிச்சு வாழக்கூடிய ஒரு மகாத்மா. அவர் பண்டரிபுரம் போறதுன்றதெல்லாம் ஈஸி கிடையாது. ஆனா ஏதோ ஒரு குருவருள் கிடைக்க அவர் நேரா பண்டரிபுரம் போயிட்டார். அங்க போனாக்கா கூட்டம் தாங்கல. எப்படா போய் பண்டரிநாதனை தரிசிக்கிறது, அவன் திருவடியை பிடிக்கிறதுன்னு கொஞ்சம் மன கலக்கிட்டார். அடுத்த சனம் அவருடைய முகமானது கண்டோபா தெய்வத்தின் போலயே மாறிட்டான். ஒரு தேஜஸ் மிக்க ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு தெய்வீகம் கமலமான ஒரு சொரூபமா அவருடைய முகம் தெரிய, கூட்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கண்டோபாவே பாண்டுரங்கனை பார்க்க வந்துட்டார் போலன்னு சொல்லி மகள்சால்பதிக்கு வழிவிட்டு நேர சன்னிதானத்தை கொண்டு போய் விட்டாச்சான். பண்டரிநாதனுடைய திருவடியை பிடிச்சு ஓன்னு அலறாராம். அதுக்கப்புறம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வந்தாச்சு. புரியுதுங்களா? எதுக்கு இந்த லீலைகள் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, குருவருள் இல்லைன்னா பண்டரிபுரம் போக முடியாது. ஏன் இந்த பண்டரிநாதனுக்கும் நம்ம பாபாக்கு இவ்வளவு சம்பந்தங்கள் வருது அப்படின்னா, நிறைய லீலைகள், 1 2 கிடையாது. புரந்தரையோட அம்மா பண்டரிபுரம் என்ன கூட்டு போகணும்னு கெஞ்சிருக்காங்க. நேரா பண்டரிபுரம் கூட்டு போக வேண்டியதானே. புரந்தரே என்ன பண்ணிட்டாரு, நேரா ஷிரடி கூட்டு போயிட்டார். பாபாவோட அருள் இல்லாம, பாபாவுடைய உத்தரவு இல்லாம நம்ம பண்டரிபுரம் போக கூடாது அப்படின்ற ஒரு முடிவு. அப்புறம் என்னாச்சு, நேரா ஷிரடி போயாச்சு. ஷிரடி போய் பாபாவுடைய மஸ்ஜித்ல ஏறின உடனே பண்டரிபுரம் போலையான்னு கேட்டு விட்டார் அந்த அம்மாவை பார்த்து. அப்ப பாபா தன் பக்தர்களுடைய மனதுல என்ன இருக்கோ அதை அப்படியே அழகா பிரதிபலிச்சு அவங்களோட எண்ணத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். அந்த வகையில அந்த அம்மாவை நீ பண்டரிபுரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஒரு இடத்துல போய் நல்லா ஸ்டே பண்ணிட்டு திரும்பவும் வந்திருக்காங்க பாபாவை பார்க்க. ஆரத்தி நேரத்துல பாபா விட்டல ரகுமாயாவே புரந்தரேவுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் அப்படியே தரிசனம் கொடுத்துட்டார். நானே பாண்டுரங்கன் அப்படின்றத பாபா தரிசனம் கொடுத்த அடுத்த சனம் பண்டரிபுரம் போக வேண்டாம், பாபாவே பண்டரிநாதன், இந்த பாபாவே ரகுமாயி, இதுவே போதும், எனக்கு சாட்சாத்காரம் கிடைச்சிட்டு எனக்கு ரொம்ப பரம சந்தோஷம், இனிமே நான் பண்டரிபுரம் போக மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு திருப்திய பாபா கொடுத்துடுறார். நம்ம ஒரு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, குருநாதர் தான் மகேஸ்வரனாவும் மகாவிஷ்ணுவாவும் பிரம்மனாவும் இருக்கார், பரபிரம்மமும் அவர் தான். அந்த குருநாதர் தான் ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் ரூபமாகவும் நம்மளோட குலதெய்வத்தினுடைய ரூபமாகவும் கிராம தேவதைகள் சொரூபமாகவும் இருக்கார். புரியுதுங்களா? எல்லா தெய்வங்களுடைய சொரூபமும் குருநாதர் தான் அப்படின்ற ஒரு ஏக பாவம் நம்ம மனசுல என்னைக்கு உதிக்குதோ அன்னைக்குதான் நமக்கு மோட்சமே கிடைக்கும். நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னா ஏக பாவம் வரணும், எல்லாம் ஒண்ணு, அது குருநாதருடைய சரணம் அப்படின்ற என்னைக்கு நம்ம மனசுல வருதோ அன்னைக்குதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அது வரைக்கும் அலைப்பாய வேண்டியதா, அங்க போற இங்க போற இங்க போற அங்க போறன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் ஒண்ணு அப்படின்ற ஏக பாவம் சிந்தனை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நமக்கு நல்வழி பிறக்கும். அந்த நல்வழியை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம பாபா. தாஸ்குண மகாராஜ், தாஸ்குண மகாராஜோடைய விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவருடைய சரித்திரத்தை படிக்கும் போது சில விஷயங்கள் அடியேன் என்ன உணர்ந்தேன்னா, அவர் பாபாவை மதிச்சார், ஆனா தெய்வமாவே அவரை எண்ணல. குருவா மதிச்சார், ஆனா பாபாவை பாண்டுரங்கனாவே பார்க்க அவர் தவறிட்டார். ஆனா பாபாவோட ஆரத்தில ஷீரடி மாதே பண்டரபூர சாயி பாபா ரமவர ஷீரடியே பண்டரிபூரம் சாயியே எங்கள் விட்டல்னா பாடியிருக்கார். அவர் உதட்டளவு பாடினாரே ஒழிய மனதளவு பாபா தான் பாண்டுரங்கன் அப்படின்ற சிந்தனைக்கு எப்ப வந்தாருன்னா, பாபா மகா சமாதி அடைஞ்சு கடைசியில ஒரு பிராமண குரு கிட்ட போய் எனக்கு தெய்வத்தை பார்க்கணும் கிருப பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு அந்த குரு சொன்னாராம், உனக்காக கங்காவையும் யமுனாவையும் தன்னுடைய திருவடியில வர வச்சாரே அந்த சாய்தாயா அவனுடைய கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவருக்கு மனசுல உதிச்சிருக்கு, ஆஹா தெய்வத்தை கண்ணு முன்னாடி வச்சிருந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு. இத இன்னும் அழகா சொல்லணும் எப்படின்னா,
இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா, அதுகிட்ட 12 சீடர்களை ஒருத்தர், ஆண்டவரே பிதாவை தயவு செஞ்சு எங்களை சீக்கிரம் காண்பீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, இவ்வளவு நாளா என் கூடயே இருந்துகிட்டு இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு இருக்கார். அந்த மாதிரி பாபா கூட நம்ம நிறைய முறைகள் அவர் கூட பழகலாம், அவரோட சிரிக்கலாம், ஆடலாம், ஓடலாம். ஆனால் அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய அறிவீனம், நம்மளுடைய அறியாம, நம்மளுடைய கருமா. அந்த மாதிரி பாபா கூடவே இருந்த ஏகப்பட்ட அடியார்கள் ஏமாந்துதான் போனாங்க. அவரை ஒரு பரமாத்மா, அவர் ஒரு ஒரு என்ன சொல்றது, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சச்சிதானந்த சத்குரு அப்படின்றதையே பாதி பேர் விட்டுட்டாங்க. ஏமாந்துதான் மிச்சம். அதுல ஏமாறாம கரெக்டா ஷிரடியில பாண்டுரங்கனுடைய பக்தி சம்பிரதாயத்தை நிலைநாட்டினது நம்ம ராதாகிருஷ்ண அம்மா தான். பாபாவை சாயின்னு கூப்பிடுவாங்க, ஃபக்கீர்னு கூப்பிடுவாங்க. ஆனா அம்மா பாபாவை பார்த்து, மகாராஜ் நீங்க தான் எனக்கு பாண்டுரங்கன், இந்த ஷிரடியே எனக்கு பண்டரிபுரம், நீங்க தான் எனக்கு விட்டல்ன்ற பாவத்திலேயே பாபாவுடைய ஆரத்தி வழிகள் முதற்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா, பாபாவோட ஆரத்தி வழிகள்ல நாம்தேவ் மகாராஜுடைய அபங்கம் இருக்கு, பாண்டுரங்கனுடைய பக்தர் அவர். துக்காராம் மகாராஜுடைய அபங்கம் இருக்கு, அதுல ஜனாபாயோடைய அபங்கம் இருக்கு. ஏகப்பட்ட சாது சந்துக்களுடைய அபங்கங்கள் நிறைஞ்சதுதான் பாபாவுடைய ஆரத்தி வழிபாடு. அந்த வழிபாட்டெல்லாம் ஏற்படுத்தினது நம்ம ராதாகிருஷ்ண அம்மா. அந்த அன்னை தான் பாபா சாட்சாத்து பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியான வழிபாட்டை செலுத்தி ஷிரடிய பண்டரிபுரமாவே இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாபாவுக்கு எந்த விதமான ஆரத்தி எடுக்கப்பட்டாலும் ஒரு முக்கியமான ஒரு சோட்ட ஆரத்தின்பாங்க. அத ஷிரடி மாஜே பண்டரபுர ஆரத்தி தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பாபாவுக்கு சின்ன ஆரத்தி எடுக்கிறதா இருந்தா அந்த ஆரத்தியை பாடிதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். பாபாவுடைய சம்பந்தம் விட்டல், விட்டலுடைய சம்பந்தம் பாபா. ஷிரடிக்கு போனா விட்டலனுடைய தரிசனம் கிடைக்கும். பண்டரிபுரம் போனா சாய்நாதருடைய தரிசனம் கிடைக்கணும். ஏன்னா தாஸ்கன மகாராஜ் ஒரு முறை பண்டரிபுரம் போகணும், என்னை விடுங்க பாபான்னு இருக்கார். நீ போக கூடாது, நான் தாண்டா பாண்டுரங்கன்னு சொல்லியிருக்கார். பாபா நீங்க இப்படிலாம் பேசுவீங்க எனக்கு தெரியும், எதுக்கு என்ன மறைக்க, எதுக்கு என்ன போக கூடாம தடுக்கிறீங்க, என்னையும் என் பாண்டுரங்கனையும் பிரிக்கிறீங்களா நீங்க அப்படின்னு கேட்டுவிட்டார் பாபாட்ட. பாபாட்ட போய் என்னையும் என் பாண்டுரங்கனையும் நீங்க பிரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாபா என்ன பண்ணிட்டார், நீ போ அப்படின்ட்டார். நேரா அவர் பண்டரிபுரம் போயிட்டு பாண்டுரங்கன் நல்லா தரிசனம் பண்ணிட்டு பாபாட்ட, பாபா எனக்கு எப்ப ஆத்ம சாட்சா்காரம் செய்ய போறீங்க? தாஸ்கனு நீ என்ன பாக்குறீல்ல, இதுதான் சாட்சாத்காரம், நான் தான் அந்த பாண்டுரங்கன், நீ ஏன் இன்னும் உணரல அப்படின்னு பாபாவே கேட்டிருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் உணரல. ஆனா பாபா மேல நிறைய அபங்கங்கள், நிறைய இதிகாச புராணங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை பாபா மேல அவர் பாடியிருக்கார். ஆனால் அவருடைய சரித்திரத்தை படிக்க படிக்க அவர் ஏமாந்தது அடி எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவரை மாதிரி நம்ம யாரும் ஏமாந்துடக்கூடாது. பாபா சகல தேவதா சன்னதி, பாபாவுடைய திருவடியில சகல சேத்திரமும் இருக்கு, சகல தீர்த்தமும் இருக்கு, எல்லா தேவதா சொரூபமும் குருநாதர் தான். அதனால கோயிலுக்கெல்லாம், மற்ற கோயிலுக்கெல்லாம் போக கூடாதுன்னு கிடையாது. எல்லா கோயிலுக்கும் போங்க, எல்லா தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணுங்க. ஒரு விஷயத்த மட்டும் எப்பொழுதும் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா எல்லா தெய்வங்களும் எல்லா குருநாதர்களும் எல்லாருமே குருநாதருடைய சொரூபமே அப்படின்னு நம்ம பாவிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு பக்தி சித்திக்கும். இந்த பண்டரிநாதன் இருக்கார் இல்லையா, இந்த பண்டரிநாதன் அடியனுக்கு சந்திரபாகா தீர்த்த நதிக்கரையில தான் கிடைச்சார் அப்படின்னு நான் அடியன் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதே பண்டரிபுரத்துல வாழாத மகான்களே கிடையாது. தத்தாவதாரிகள் முதற்கொண்டு பண்டரிபுரத்துக்கு போயிருக்காங்க. நம்ம ஜெகத்நாதா ராதாகிருஷ்ணமாயி அந்த ஜெகத்நாதா வாழ்ந்த பூமியும் பண்டரிபுரம் தான். பண்டரிபுரத்துல இருந்து தான் அம்மாவை பாபா அழைச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் பாபா துவாரகா மாயில பாண்டுரங்கனா சாட்சாத்காரம் ராதாகிருஷ்ணமாயி அம்மாக்கு கொடுக்கறச்ச, அதுக்கப்புறம் அம்மா பூர்ணமா ஷிரடிய பண்டரிபுரமா பிரதிபிம்பமா மாத்தணுங்கிறதுக்காக சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நமக்கு ஷிரடிய பண்டரிபுரமா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பண்டரிநாதனுக்கும் பாபாவுக்கும் உள்ள சம்பந்தம் ஏகப்பட்டது. அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நேரம் காலம் சந்தர்ப்பத்தை பொறுத்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு தாராளமா கொடுப்போம்.
எல்லாரும் கேட்டு அனுபவிக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாய்ராம்.